நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய். நியூயார்க் நகரத்தை இன்னும் 30 வருஷத்துக்கு மனிதர்களே வாழ முடியாத வாழும் நகரமாக்குற சக்தி இதுக்கு உண்டு. தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களேயான சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவை தலை நிமிர வைக்க இந்த ஆண்டின் இணையில்லா படைப்பு இந்த தீபாவளி அன்று உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது. அவர் 2 கால புட்டில ஷூட் பண்ண உலக நாயகனின் விஸ்வரூபம் தீபாவளி சிறப்பு திரைப்படம். காணத் தவறாதீர்கள். அஞ்சு வருஷம் முன்னாடி நான் இந்த தியேட்டருக்கு வந்தேன். என் 2வது படம் ஜெயம் கொண்டானது மியூசிக் லான்ச்சுக்கு. அந்த டைம் வரைக்கும் நான் எதுவுமே சூப்பர் ஸ்டாருக்கு மீட் பண்ணல, எதுவுமே பெரிய ஸ்டார் மீட் பண்ணல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் சொன்னாங்க, இன்னைக்கு கமல் சார் வர போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். கமல் சார் வராங்க, இன்னைக்கு சொல்ல முடியும், நான் ஒரு பெரிய ஃபேன், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அது மியூசிக் லான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. மியூசிக் லான்ச் முடிச்ச உடனே என் ஹீரோ கமல் சார் என் முன்னாடி நின்றுட்டு ஆல் தி பெஸ்ட் வினே சொன்னாங்க. நான் அவர் பார்த்து எல்லாம் சொல்லாமல் ரெடியாக இருந்தேன். ஆனால் அந்த நர்வஸ்னஸ்னை நான் ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ சொன்னேன். ஸோ வினய் என்று சொன்னார்கள். அவர் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டு சொன்னார், தப்பா ஆல் த பெஸ்ட்னு இவருக்கு சொல்லிட்டேன். நாங்கள் ஐயோ எனக்கு எல்லாருடைய பெஸ்ட் விஷஸும் வேணுங்க, அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப ரைட்டு. பிகாஸ் அடுத்து என் படம் வரப்போகுதுன்னா உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் வேணும் எனக்கு. இது அந்த பரிமாற்றம் தாங்க. ஆஃப்டர் 5 years 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நர்வஸ் ஆகி சொல்கிறேன். யூ ஜென்யூன்லி ஆர் மை ஹீரோ. எனக்காக நான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வர ஆக்டருக்கு அவருக்கு வர இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சினிமா ஏன் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சப்ப முதல்ல இது ஒரு வலிமையான ஊடகம். இதை பார்த்து தான் மக்கள் எது நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ இதை பார்த்து தான் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு 100வது நாள் படத்தை பார்த்துட்டு ஜெயபிரகாசன் ஒருத்தன் கொலகாரானன்னு சொல்கிறாங்க. தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு நான் திருந்தனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பாரதிராஜ் சார் ஒரு டைம் சொல்லியிருந்தார், கிழக்கு சீமையில் படம் எடுத்துக்கிட்டப்ப நைட் ஷூட்டிங்கில் எல்லாம் வந்து அருவா கம்பு எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்களாம். ஒரு பாரதிராஜ் சார் கேட்டாங்க, ஏன் எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பக்கத்தூரில் சண்டை வெட்டுக்குத்து நடக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் நீங்களாம் போகலையா அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் நாங்களும் இவரு மாதிரி தான் இருந்தோம். தேவர் மகன் ஒரு படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வெக்கமாக இருக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதில் ஒரு தாய் சொல்லுவாங்க, ஒரு பாட்டி சொல்லுவாங்க, நான் கொடுத்த பால்லாம் ரத்தமாக போகுது அப்படின்னு சொல்லி. வன்முறைக்கு எதிரான இதோட ஒரு வலிமையான வசனம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திரையுலக சக்கரவர்த்தி உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் ஏன்னா போன வாரம் தான் கடந்த நாட்களுக்கு முன்னதான் மராட்டிய மாநிலத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அவர் நடிக்க வந்து 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டாவது. அவரு கையால் வெளியிடுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இதே ஒரு பெரிய வெற்றியை நினைக்கிறேன். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தமிழ்குமரன் முன்ன பின்ன பழக்கம் கிடையாதுங்க. ஆனால் புதிதாக ஒரு கூட்டம் நன்றாக செயல்பட்டு நல்ல படம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க, ஆர்வத்தோடு இருக்காங்க, விடாப்படியாக நினைத்ததை செய்ய முற்படுகிறார்கள் என்னும் பொழுது அவர்களை வாழ்த்த வேண்டியது கடமையாகிறது.
நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே எனக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அந்த சினிமா நிகழ்ச்சிகளை நிறைய போய் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஒரே பெரிய வித்தியாசம் என்னென்னா, அப்போல்லாம் நான் மேலே உட்காந்து உங்களோட கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போ என்னை கூப்பிடவே மாட்டாங்க, இப்போ என்னை கூப்பிடுறாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். அப்போல்லாம் நிறைய இந்த சினிமா நிகழ்ச்சிகள் அதுதான் என்னை வந்து சினிமாவுக்கு வரவழைச்ச ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி தான், சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேன். அப்போ வந்து இந்த பர்க்கலை நூற்றாண்டு விழா மண்டபத்தில் வந்து நிறைய சினிமா நிகழ்ச்சிகள் என்கேடி முத்துன்னு ஒருத்தர் நிறைய அந்த மாதிரிலாம் நடத்துவார். அதில் வந்து என்றென்றும் புன்னகை மன்னன் கமல் சார் வந்து, என்றென்றும் புன்னகை மன்னன்னா டெஃபினட்டாக கமல் சார் மட்டும்தான். நான் ஏன் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அப்படியே சைடில் கமல் சாரை பார்க்கலாம், நீங்களாம் கை தட்டும்போது நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்படியே ஒரு பயங்கர ரசிப்போட. அதில் என்னென்னா, அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது ஒரு கதாநாயகியோட கை கோத்துட்டு வருவார். இப்போ சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கதாநாயகி பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். வரும்போது ஒரு கதாநாயகி அப்படியே கை கோத்து தைரியமாக அப்படி வருவார். அப்படி பார்த்தாலே பயங்கரம் வரும்ப்பா. சிகப்பு கலரில் வச்சா நான் ஒரு மச்சம் நான் பார்த்ததே கிடையாது. மச்சம்னா கருப்பாக தானே இருக்கும். சிகப்பு கலரில் நான் ஒரு மச்சம் பார்த்ததே கிடையாது. அந்த மச்சம் வந்து கமல் சார். வரும்போது ஒரு பொண்ணோட வருவார், மேடையில் பாட சொல்லுவாங்க. இப்போ டெஃபினட்டாக பாட சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அந்த பாட்டை பாடுவார். பாடி முடிஞ்சு போகும்போது வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நான் நினைப்பேன், இதை தவறி செய்கிறாரு போல இருக்குன்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் போய் பார்க்கும்போது தெரியுது தவறாமல் இதை தான் செஞ்சுட்டு இருந்தார் அவருன்னு சொல்லிட்டு. அப்படி அதை நான் ரசிக்கிற நிறைய இப்படி பார்த்த உடனே என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மேடைக்கு போக மாட்டோமா, இந்த மாதிரிலாம் கை கோத்துட்டு வரதில்ல நான் சொல்ல, என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் மேடைக்கு வர மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய சினிமா ஆசையை ஏற்படுத்தினது இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகள். மூன்றாம் பிறை ஏற்றுடைய போன்ற படங்களை பார்த்தவன், அதிலும் படம் வெளியாகின்ற முதல் நாள் முதல் காட்சியில் பார்த்து ரசித்தவன். நான் அவருக்கு ஒரு நடிப்பின் பல்கலைக்கழகம் என்று கூறுகிறேன். அதைவிட மிகச் சிறந்த வார்த்தை இன்ஸ்டிடியூட் என்றுதான் கூறுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமல் சார் வந்து இந்த மேடையில் இங்கே வரலன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்சே கேன்சல் பண்ணிடலாம். அதுதான் தமிழ் சார் சொன்னார். பேசாமல் சிம்பிளாக வேறு ஏதாவது லைவாக வேறு ஏதாவது சேனலில் வந்து சின்ன ஃபங்க்ஷனாக வச்சிடலாம். ஏன்னா நாங்கள் 2 பேர் வந்து இந்த விஷயத்தில் பேபிஸ் மாதிரி அடம் பிடிச்சி நிக்கில டார்ச்சர் பண்ணி கமல் சாரை வந்து வர வச்சோம். ஏன்னா இன்றைக்கி இங்கே இப்படி நிற்கிறதுக்கு நான் நிஜமாக வந்து ஐம் வெரி ப்ரவுட். இங்கே மேடையில் நான் வந்திருப்பது அன்பிற்காக. அவங்க நிஜமாகவே அவங்க மேடை அலங்காரத்துக்காக சொல்லலை, வர இயலாது என்பதற்கான எல்லா இடையூறுகளும் எனக்கு இருந்த போதிலும் இவர்களுடைய விடாப்பிடியான ஒரு எப்போ வேணால் வச்சுக்கிறோட திரும்ப வந்துகிட்டே இருந்தாங்க. வழக்கமாக அது நடக்கலைன்னா சரிங்க தேங்க்யூ அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. ஏன்னா படம் ரிலீஸு. ஸோ இப்படி இருக்கும்போது படத்தையும் இப்படி தான் எடுத்திருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. எது வேண்டுமோ அது தேவை என்று அடம் பிடித்து எடுத்திருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது. அந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கும்போது கொஞ்சம் காலதாமதமாவதற்கு வழி உண்டு. ஆனால் அதுவே வெற்றிக்கு வித்தாக அமையவும் வாய்ப்புண்டு. இந்த படம் வந்து அது 2 வருஷம் 3 வருஷம் இல்லாட்டி பெரிய பிரம்மாண்டமான படம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. முக்கியமாக இது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நல்ல படம் கெட்ட படம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல படம். ரொம்ப உண்மையாக உயிர் இருக்குது இந்த படத்தில். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னுடைய சொற்பமான அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டது, நம்பி இது நல்லா இருக்குன்னு நாம் சிரித்து நாம் அழுது நாம் நம்பிக்கையோடு எடுத்த படங்கள் முக்கியமாக எனக்கு தெரிந்து ஒரு 90% தோற்றதில்லை. வாழ்க்கை மாதிரி தான் வச்சுக்கங்க, நம்பி வாழ்ந்துட்டா வாழ்ந்துடலாம். நம்பிக்கை இல்லாமல் ஜால்ரா போட்டுட்டு அலையணும். இதில் இவர்கள் நம்பி அது என்ன வேணா, நான் நம்பாத ஒரு கதையாக இருக்கலாம், இன்னொருத்தர் நம்பாத ஒரு கதையாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு கதையை சொல்லும் போது நீங்களே ஒன்றும் பெரிய ஹைட் இல்லையே, இன்னும் இது வேற எது குறைச்சிக்கிறீங்க.
அமிதாப் பச்சனாக இருந்தால் குள்ளமாக நடித்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 6 அடி 4 அங்குலம், அதில் ஒரு 8 9 அங்குலம் போனாலும் இன்னும் ஒரு அளவான ஆம்பளையாக தான் இருப்பார். நீங்கள் என்னத்துக்கு அப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு அதாவது சொல்ல ஆரம்பித்ததுமே போட்டு அமுக்கிடுவாங்க. ஸோ அது இந்த கர்வத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. அந்த கோட்டை புரிந்து கொண்டு இதை செய்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. கடைசியில் உங்கள் கையில் தான் இருக்கு. ஒருத்த போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி எங்கள் கணக்குப்படி உங்கள் கணக்கில் 1 வருஷம்னா எங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு உங்களுக்கு வந்து 1 கோடி வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள். சரி, எங்களுக்கு 1 கோடி ரூபானா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு வந்து 1 ரூபா அப்படின்னு இருக்கா. உடனே இந்த புத்திசாலித்தனமாக கேட்டிருக்கான் அந்த பக்தன் வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு 1 ரூபா கொடுக்குறீங்களா கடவுளை அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது 1 ரூபானா நமக்கு 1 கோடி ரூபாய், 1 ரூபா கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கான். உடனே கடவுள் சொல்லியிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன்ட்டு. 1 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வருஷம் வெயிட் பண்ணணும். அதுதான் அதோட கடவுளுடைய கணக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே தமிழ் குமரன் சொன்னார், இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சார், முடியவே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேறு விஷயம், எப்போவுமே ஒரு நல்ல படம் வர்றதுக்கு நிறைய காத்திருத்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 1 ரூபாய்க்காகவே நம்ம ஒரு நாள் காத்திருக்கும்போது ஒரு நல்ல படத்துக்காக நம்ம நிறைய நாள் காத்துக்கிறது தப்பு இல்லை. போலீஸ்டா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்களே, உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்க? என்ன இறங்க, எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்லையா, அவன் ஓனரு. டிரைவர் சபரிமலைக்கு போயிருக்கிறான். எங்க பாலா அண்ணன், நானும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான், எப்பவுமே அவர் கூட தான் இருப்பேன். தம்பி இந்த படத்தை பத்தி முழுக்க அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், அண்ணன் நீங்க தான் வாங்கணும், கமல் சார் வெளியிடுறாரு, நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி எப்போ சொல்லு வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை நான் பேர் போட, அதெல்லாம் பேர்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போடாத, நீ சொல்லு நான் வரேன். அவ்வளோ ஒரு நாங்கள் பத்திரிக்கை கொண்டு போது நானும் எங்கள் டைரக்டரும் போனப்போ சொன்னார், எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு. இல்லைன்னா டைரக்டர் சொன்ன ஒரு ஃபார்மாலிட்டி, எனக்கு இவனுக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டி, நான் 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. அதுமாதிரி அவ்வளோ உறவு. அவர் ஒரு படத்தை செதுக்கி ஒரு நடிகரை செதுக்கி ஒரு இந்திய அளவில் மிகச்சிறந்த படமாக உருவாவுடைய வல்லமைப்படுத்தவர். அவர் பெற்றுக்கொள்வதில் இந்த நிறுவனம் மிக பெருமை அடைகிறது. பாலா சார், நான் இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணும்போது ஜீவா சார் எனக்கு நல்ல திட்டிட்டு சொன்னாங்க, ஏன்னா உனக்கு நடிப்பு தெரியுதா, நடிப்பு தெரியுதுனா போ பாலா சார் படத்தில் வேலை செய். ஸோ நான் யோசிச்சிருந்தேன், ஆமாம் பாலா சார் கூட தான் வேலை செய்யணும். இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் அவர் படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அவர் எல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போ கூப்பிடுவாங்க எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு தெரியும் பாலா சார் ரொம்ப சூஸி. ஆனால் அந்த டைம் வரவே இல்லை. அதுக்காக இன்னைக்கு வெக்கப்படாமல் நான் கேட்குறேன், தயவு செய்து எனக்கு கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கு. சம்பிரதாயத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகிறதுக்காக நான் இங்கே வரல. மனப்பூர்வமாக என்னோட ஆசைகள் அதுதான், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். என்றென்றும் புன்னகை இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய படம் பெரிய லெவலில் வரப்போன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தனியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் டாக்டர் வி ராமதாஸ் அவர்கிட்ட, எங்கள் உறவினர் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், தம்பி உடனே ஆரம்பிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். எதுலேயுமே அவர் தலையிடல, தம்பி நீங்கள் பண்ணுங்க சரியாக இருக்கும், அதோட சரி. இப்போதான் அவர் வரார் டாக்டர். என்னன்னா, செஷல்ஸில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சபாஷ்னு ஒரு படத்துக்காக போயிருக்கும்போது சந்தித்தேன். அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநல மன்றம் மாதிரி அவர் கிட்டத்தட்ட அரசியல் விஷயங்கள் எல்லாமே தீர்மானிக்கிறது அவராகவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் மிக்கவர். அவர் வந்து இங்கே திரைப்படம் எடுக்க வந்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவருடைய நல்ல மனசுக்கு நிறைய நல்ல படங்கள் அமையும். அதாவது இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ்க்காக எல்லாமே வந்து நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு, தமிழ் குமரன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ராம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 7 வருஷத்தில் நான் நினைக்கிறேன் 4-5 படம் பண்ணியிருக்கேன் தமிழில். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு உங்கள் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. எனக்கு இது தெரியும். எதுக்கு சொன்னேன்னா, என்னென்ன புன்னகை ஆல்மோஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துட்டு இருந்தோம் ஷூட்டிங்குக்கு. அண்ட் நிறையா ப்ரொடியூசர்ஸ் அந்த டைமில் யோசிப்பாங்க, எதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் போடலாம், படம் ஆல்ரெடி நல்லா வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், எதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம். அந்த டைமில் தமிழ் குமரன் சார் என் நண்பன், அண்ட் அதுக்காக நான் சந்தானமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
அந்த டைமில் அஹமத் நம்ம படத்தோட டிரெக்டர் தமிழ்குமரன் சார் கிட்ட கேட்டாங்க, சார் ப்ளீஸ் சார் இது பெரிய செட் வேணும் எனக்கு. ஸோ எதுவுமே கேள்வி கேட்காம அவர் ஒரு கோடியில் வர பெரிய செட் போட்டு ஒரு பெரிய பார் செட்டப் பண்ணிட்டு வர சூப்பரான, அது ட்ரெய்லரில் தெரியுது, ஒரு சூப்பரான செட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ப்ளீஸ் என்ஜாய் த ஃபில்ம். திரு ராமதாஸ் சார் அண்ட் தமிழ்குமரன். ராமதாஸ் சார் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4 படம் பெரிய படங்கள், வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. பட் தமிழ்குமரன் அவருடைய முதல் படம் ஒரு சக தயாரிப்பாளராக அவருடைய இந்த முதல் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெயரும் மகன் பெயரும் கொண்ட நடிகர் பூநடியுடன் காதலா? அவரு அந்த பூநடிகை யாரு? சும்மா இருக்காது அவருடைய காதல், ஆடும், தன்னால் ஆடும். ராஞ்சனா ஒத்துக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை, இதுல இங்கே என்னவோ பெருசா நீங்க பேராட்டம், அங்க வேற போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தமிழ்ல பண்ணா யாரெல்லாம் இந்த ரோல்ஸ்ல நடிக்க கரெக்டா இருக்கும்? எல்லாமே எங்க சிவகார்த்திகேயன் தான். சார் ஷூட்டிங் சார், ஏ ஷூட்டிங், ஏ டண்ட நக்கற டனக்கு நக்கற ஷூட்டிங், ஏ வரணும் பண்ணி, நீ வரணும் பண்ணி, நீ தான் என்ன பிடிச்ச சனி, ஏ வரட்டுமா, ஏ வரட்டுமா. பார்க்க தான் ஒல்லி, ஆனா கில்லி. இல்ல நம்ம கிட்ட யாராவது வர முடியுமா? வாய் சொன்னதா எது வந்தாலும் வாயிலே ஓவரா பேசுவான் அப்படினு ஓடிடுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜயில் தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. சொத்தின் மீது கடும் பற்று வைத்தால் அந்த சொத்து போகின்ற போது நீங்கள் பைத்தியமாகி விடுவீர்கள். மனைவி மீது கடும் பற்று வைக்காதீர்கள், மனைவி இழக்கின்ற போது நீங்கள் அனாதையாக உணர்வீர்கள். குழந்தைகள் வந்து அளவட்ட பற்று வைக்காதீர்கள், வைத்தால் நீ செய்கிற வேலை குழந்தை செய்யணும் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இது கடும் பற்று. ராம்ராஜ் காட்டன் வழங்கும் சிவகுமாரின் அறம் செய்ய விரும்பு தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் விஜயில். இயக்குனர் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லா வேலையுமே பண்ணார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையும் பண்ணார், தயாரிப்பாளர் வேலையும் பண்ணார், இயக்குனர் வேலையும் பண்ணார், தூங்கவே மாட்டார். ஒரு நெஞ்சு வெளின்னு சொல்லிட்டு 24 உழைச்சார். படத்தை ஒன்று செதுக்கி வச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அவர் சொல்லுவார், எனக்கு குவாலிட்டி வேணும். சார் பிச்சை எடுத்த விட தங்கத்தட்டில் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ண நினைப்பார். மிகச்சிறந்த முறையில் உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் அகமது சார் வந்து மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஜீவா வச்சு தான் எழுதினேன் மைண்டில். ஏன்னா ஜீவா வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர், எனக்கு தெரிஞ்சவர். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு எல்லாருக்கும் லைஃப். அதனால் வந்து நான் போய் ஜீவா கிட்ட போய் பிரதர் ஃப்ரெண்டாச்சே ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணணும், அந்த படம் ஜீவா ஸ்கிரிப்டுக்காக ஒத்துக்கணும் என்னதான் எனக்கு தெரிஞ்சாலும் அப்படின்றதுனால நான் போய் ஜீவா கிட்ட போய் சொன்னேன். அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் ஜீவா வந்து இது நல்லா இருக்குது, இது மல்டி ஸ்டாரராக இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து மற்ற கோஸ்டார்ஸோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை. அந்த ஒரு மெச்சூரிட்டியோட இந்த படத்தை ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாரு. ஜீவா கிட்ட கேட்டேன் புன்னகைனா என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு யார் புன்னகை பிடிக்கும் அப்படின்னோன்னா நான் நினைச்சேன் த்ரிஷா இல்லாட்டி ஆண்ட்ரியா புன்னகை சொல்வாருன்னு. அவர் சொன்னார் தன்னுடைய குழந்தையோட புன்னகை தான் அந்த உலகத்திலேயே பிடிக்கும்ன்ட்டு. ஜீவா ஏன் இவ்வளோ குழந்தைத்தனமா இருக்காருங்கிறது எனக்கு அப்போதான் தெரிஞ்சது, அவ்வளோ நல்ல ரசிகர்ன்றது. அஹமத் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பிரதர். இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ ட்ரிஷா சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஜாலியாக போய் ஒரு 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 இவர் வந்து இப்போது நம்ம இந்த ஹாலிவுட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஸோ எல்லாமே ஒரு பிக் ஷாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுனால சிங்க் சவுண்ட் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃபிலிம்.
இப்போ சப்போஸ் நாங்கள் டைலாக் ஏதாவது ஓட்டுட்டோம்னா திரும்ப ஃப்ரம் த டாப் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய கொடுமைலாம் படுத்தினார் என்ன. பட் உண்மையிலே அந்த குவாலிட்டி படத்தில் தெரிஞ்சது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. த்ரிஷா வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட். நான் வந்து பாதி விஷயங்கள் டைரெக்ஷனில் வந்து என்னால் வந்து சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா 20 rupees இல்லாட்டி யூஆர் டூயிங் இட் ஆர் அண்டர் அப்படின்னு தான் சைன் லாங்குவேஜில் பேசுவேன். த்ரிஷா ரொம்ப அழகாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது லாட் ஆஃப் டைம்ஸ் நான் வந்து ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு அஹ்மத். ஐ நெவர் காட் அ சான்ஸ் டு டூ தட். ஏன்னா எனக்காக ஒரு டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். த்ரிஷா வராங்கன்னு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தார் அவருன்னு சொல்லிட்டு. அது காரணம் இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வி லவ் த்ரிஷான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கத்துறாங்க. அதனால அவர் அவருக்காக கேட்கல, உங்களுக்காக தான் ஒரு த்ரிஷா வராங்களா மேடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ த்ரிஷாவுக்கு வந்து நானா நீயான்னு ஒரு பெரிய போட்டி இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் வினய் கண்டிப்பாக வந்து வினயோட கேரக்டர் பேசப்படும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், அது காரணம் அந்த ஹீரோ இருக்கான் சந்தானம். தாண்டவம் ஷூட்டிங் பண்ணும்போது அவன் ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொரு ஹீரோ கூட நடிக்கிறது ஆசை இருக்கா. நான் சொன்னேன் நோ ப்ராப்ளம். யார்? ஜீவா. ஏன்னா ஜீவா இந்த சிவமனசுல சக்தி பார்த்துருக்காரு, நல்ல ஆக்டர், வெரி ஹம்பிள், நல்லா இல்லை. ஓகே சொன்னேன். அண்ட் ரொம்ப ஜாலியாக போச்சு ஷூட்டிங்கு. ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது வந்து அது செல்ஃபிஷாக நல்ல ஜாலியாக போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மனப்பான்மையில் தான். அதே மாதிரி உங்களையும் என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம் கொடுத்தோம். We had a blast shooting the film. I think it was a great experience. The joy shows on screen, and thank you to all the dignitaries who've come here to wish us. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் நன்கு மேலும் மேலும் வளர்ந்து நல்ல இசையை கொடுப்பார்கள் என்று கூறி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 years பேக் அஹ்மத் வந்து என்னை ரொம்ப காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிக்கடி வந்து பார்க்க வருவார். அப்போ இந்த படத்தை பண்ணோன்னு சொல்லும்போது எனக்கு இந்த படம் கதை ஒன்றுமே தெரியாது. பட் அவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபில்மை முடிச்சுட்டு என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ஸ்டார் காஸ்ட் கூட அப்போ யாரும் கிடையாது. ஸோ வெறும் கதையை மட்டும் வச்சுருந்தார். நான் வந்து பட் வர எல்லா டேரக்டர்ஸையும் நான் சண்டே மீட் பண்ணுறது வழக்கம். எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துறது வழக்கம். ஸோ அதே போல் அவரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து வச்சுருந்தேன். கதையை கேட்டு முடித்தோடனே ரொம்ப நல்லா இருக்குது, பட் என்னால் மியூசிக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இந்த படம் முடிச்சுட்டு வாங்க அடுத்தது பண்ணலான்றது மட்டும் மனசில் வச்சுருந்தேன். அவர் வந்து எனக்கு தனிமையான ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு தான் கதையை சொன்னார். அந்த 10th minute 15th minute அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கதை கேட்கும்போது நான் உள்ளுக்குள்ளே வச்சுருந்த அந்த பதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆச்சு. அப்படியே நல்லா சிரிக்க ஆரம்பித்தேன், கைத்தட்ட ஆரம்பித்தேன். எங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் எங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே காமிச்சு கொடுத்துட்டோம் இங்கே இருக்கிறோன்னு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து பார்த்தோன்னே கையை பிடிச்சிட்டேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்கிரிப்டு. இது யார் நடிக்கிறா தெரில, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா தெரில, பட் இது மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். இதை மட்டும் நான் எழுதி தருவேன். நம்ம ஆடியன்ஸோட பல்ஸில் இருக்கவங்க ஸ்கிரிப்டு, இதில் யார் நடித்தாலும் அது பெரிய போனஸ் தான் இந்த ஃபிலிம். ஸோ ஐம் கிளாட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் சொன்னேன். ஸோ இன்றைக்கி மேடையில் அஹ்மதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படத்தை எனக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதுக்கு. கமர்ஷியல் ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் ஹாரிஸ் சார் ஓகேன்னு சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்றது தான். அது பல்ஸு கில்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அது சொல்ல தெரியல. இன்றைக்கி ஹீரோ ஹாரிஸ் ஜெயராஜ் சார். எல்லோரும் சொல்லுவாங்க சந்தானம் இல்லாமல் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன கிண்டலாக சொல்லுவாங்க. பட் சந்தானம் இல்லாமையும் நடிக்க மாட்டேன், ஹாரிஸ் சார் மியூசிக் இல்லாமல் நான் நடிக்கிறதா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மியூசிக்கோடைய தீவிர ரசிகன் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க பாதி காரணம் நீங்கள் தான். ஜீவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அப்புறம் ராஜு சுந்தரம் மாஸ்டர். இந்த 7 வருஷத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி எப்போவே சொல்லவே, இன்னைக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னு த ரீசன் இஸ் யூ. இந்த நிகழ்ச்சியோட கீ பர்சன் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எவ்வளோ பிரியாணி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு அவருடைய மியூசிக் பிடிக்கும்.
பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஹாரிஸ் சார் அவர் கூட 3வது படம் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் உங்களுக்கே தெரியும், என்னமோ ஏதோ, நண்பன், இந்த மாதிரி ஹிட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் இதுவும் ஒரு ஹிட் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். I love it, and of course Haris sir he's given a very good album. புது தயாரிப்பு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், ஒரு சின்ன டைரக்ட் அப்படின்னு பார்க்காம ஒரு கதையை நம்பி, ஒரு வலுவான கதை சிறந்த முறையில் இருக்கு, நல்லா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எங்க படத்துக்கு இசையமைச்சதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம் ஹாரிஸ் சார் அவர்களுக்கு. அவர் அவ்வளோ சிறப்பாக பாடல் கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த படத்தில் வந்து நான் ஹாரிஸ் சாரை சைன் பண்ணிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு குட்டி கிராஷ் கோர்ஸ் போயிட்டு வந்த மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பாட்டு மட்டும் இல்லை, அவர் எல்லா படத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸு, மார்க்கெட்டிங், எல்லா விஷயமும் அட்வைஸ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ தெரியுது அவர் ஏன் லம்போகினி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அவருக்கு இருக்கும் கார்களின் எண்ணிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வெற்றியின் அடையாளங்கள் தான். அதனால் அந்த வெற்றியின் சாயல், வெற்றி வரும்பொழுது தன்னம்பிக்கையும் வரும். ஏன்னா வெற்றி இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும். அது எப்படின்னு தெரியாது. அது ஆச்சரியமாக இருக்கும். எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், நல்ல ஃபார்மில் எல்லாரும் கைத்தட்டும். இந்த கைத்தட்டலாம் கேட்கும்போது கொஞ்சம் உளறி கொட்டினா கூட சொல்லிடலாம், சரியாக வந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு அவ்வளோ பலம் உண்டு இந்த கைத்தட்டலுக்கு. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு நடுவில் நிறைய கேப் வரும்போது இந்த மாதிரி விழாக்களில் இந்த வந்து கேட்டுட்டு போகிறது ஒரு ஒத்திகையாக எங்களுக்கு இருக்கிறது. ஆச்சரியத்துக்கு எப்பவுமே ஐ அப்படின்வோம். அந்த மாதிரி இந்த ஐ அகமது வந்து இந்த படம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக, வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீம், என்டென்டர் புன்னகையோட டீம், ஜீவா, வினய், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அகமத், அனைத்து தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கு. அவ்வளோ ரிச்சாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுக்க எங்களுடைய டாக்டர் வி. ராமதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. So I hope you guys enjoyed the music and the film will be coming soon. டைரக்டர் அவர்களின் மனைவிமார்கள் போன்ற அந்த ஐவருக்கும் என் வாழ்த்துக்கள். கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கு, நானும் ஒரு டைரக்டர் தான், அந்த மாதிரி எனக்கு அமையலையே. ஒருவேளை நான் அவங்கள அப்படி நடத்தலை போல் இருக்கு. புது டெக்னிக் இதை கற்றுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தீபாவளி அன்று தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சர்வதேச திரைப்படங்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவை தலை நிமிர வைத்த மணவாட்டியே மணாளனின் பாக்கியம். இந்த ஆண்டு இணையில்லா படைப்பு உங்கள் விஜய் பெருமையுடன் வழங்குகிறது உலக நாயகனின் விஸ்வரூபம் தீபாவளி சிறப்பு திரைப்படம். காணத் தவறாதீர்கள். எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி
எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வந்த கண்டம் ஃப்ரைடே நீ பொக்க ஓட்டு தீர்க்க பெரிய கல்லு நான் தான் ஸ்னேக்கு நான் தான் சச்சினு நான் தான் வாஷா 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 நான் தான் மார்னிங் வாஷா உன்னை பார்த்தாலே பிபி ஏறும் ஹாப்பி லைஃப் சேடா மாறும் நீ ஒசாமனா நான் ஒபாமாடி அட ஓண்டத்து என் கையிலடி முன்னே வராதடா முஞ்சி காட்டாதடா என் கோபத்தை தூண்டாதடா வாமா வா வாய கொஞ்சம் ஓடு ஃப்ரீ அட்வைஸ் வீட்டை விட்டு ஓடு வாடா வா கிராமத்து ஆடி பலியாங்காம ஊரை விட்டு ஓடு எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வந்த கண்டம் ஃப்ரைடே நீ பொக்க ஓட்டு தீர்க்க பெரிய கல்லு நான் தான் ஸ்னேக்கு நான் தான் சச்சினு நான் தான் வாஷா நான் தான் வாஷா நான் தான் வாஷா நான் தான் வாஷா நான் தான் என் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல அவ டாடி மூஞ்சி சரியில்லை அவ மம்மி பேச்சும் பிடிக்கல ஆனாலும் அவளை மறக்க முடியல எங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெள்ளு நீ தான் தர்மம் பில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு லக்குதான் வேணும்னா லவ் ஒன்று லாட்டரி சீட்டு இல்ல உழைப்பு தான் பெருசுன்னா ஃபாலோ பண்ண என் போலால் இல்லை துஜே கேளியவ நான் இன்னும் பார்க்கல இருந்தும் ஏரியாவில் லவ்வில் என்ன மிஞ்ச ஆளில்லை ரெயிலு இப்போ நம்ம காட்டுல சன்னில்லா நான் குமுதா ஓட்டுல
Johnny, yes, Papa. Telling lies, no, Papa. Telling lies, no, Papa. No, Papa. Kuika, va, Papa. சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சார் ஓபன் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அப்துல் கலாம் அடக்கத்துல நெல்சன் மண்டேலா நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா ஊரை காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள நீதி நேர்மை காக்கின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல ஆளும் தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம் ஏ ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம் போற வழி போவோம் பெரும்புள்ளிய போலதான் வாழ்வோம் கண்ட இடத்துல பந்தல போடுவோம் காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம் சண்டை நடக்கையில் கட்டைய போடுவோம் சந்தடி சாக்குல அட்டைய போடுவோம் நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம் அழகு பொண்ணுனா கவிதை சொல்லுவோம் இணைஞ்ச காதல பிரிக்க என்னவோம் எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம் நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒன்று பாத்துக்க மோதும் புளியா கலந்தடிப்போம் முறைச்சா பயந்திருவோம் அப்புறம் நேரம் தெரியாம தூங்கிருவோம் மோதும் புலியாக லந்தடிப்போம் முறைச்சா பயந்திருவோம் ஏ நேரம் தெரியாம தூங்கிருவோம் நிறைய பேசிருவோம் வெயில் அடிக்குது மழை அடிக்குது அலை அடிக்குது புயல் அடிக்குது பரபரக்குது குறு குறுக்குது பருவ பொண்ணுனா சாக்கடிக்குது ஏங்க கொடி பறக்குது வெடி வெடிக்குது குள்ளுங்க குள்ளுங்க கிளி சிரிக்குது பறை அடிக்குது தவுள் அடிக்குது மனசுக்குள்ளற மணி அடிக்குது நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அடியே காத்தா இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இனிமே எல்லாம் அப்படித்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜயில் ஸ்வேதா நம்ம ஸ்வேதா தீபாவளி தின சிறப்பு திரைப்படம். பைக் வாங்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஒர்க் ஆயிடுவா. மெல்ல சிரித்தால் காதல் தான் மின்னல் அடித்தால் காதல் தான் நீ என்ன விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆதலால் காதல் செய்வோம். நவம்பர் 2 சனிக்கிழமை மாலை 4:30க்கு உங்கள் விஜயில்.
மாதம் ஒரே வேலையை 35,000 சம்பளத்துக்காக மெஷின் மாதிரி வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல. நீ ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? ஓபன் பண்ணி பாரு, எல்லாரும் உன்னை எப்படி தேடுறாங்கன்னு. குடிக்கிறவங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. அப்படின்னா நீ மட்டும்தான் வேலை செய்யணும். ஏன்னா நம்ம ஊரில் கடிக்காத நாயை கூட பார்க்கலாம், ஆனால் குடிக்காத வாயை பார்க்கவே முடியாது. ஒரு தகப்பனுடைய வேதனை பெற்ற மகனுக்கு கூட தெரியாது, ஆனால் இன்னொரு தகப்பனுக்கு நிச்சயமா தெரியும். இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கோ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கோ நாங்க இல்லை. ஏன் எந்த தலைவனும் இல்லை. வெறும் பிஸ்னஸ் மைண்டாக யோசிக்காம வாழப்புறவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு யோசித்து செஞ்சிருக்கீங்க. உனக்கு வாழ்நாள் ரொம்ப குறைவு. அதிகபட்சம் 2 to 3 years தான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும். மரணம் யாருக்காகவும் நிற்கிறதில்ல. எல்லாரையும் அழிச்சிட்டு ஒரு நல்லவ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் பிரயாணம் நல்லா இருக்குண்டா. நீ செஞ்சது செய்ய போறது எல்லாமே நல்லா இருக்கும். என்னென்ன இது? பொண்ணுக்கு ஜட்டி தெரியற மாதிரி ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணை எதிர்பார்த்தீங்களா? நோ, இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் படம். ஒரு குழந்தை பொண்ணா பிறந்தா ஒரே ஒரு குறிக்கோளோட தான் வளர்ப்பாங்க. கல்யாணம், ஷாதி, மேரேஜ், இருக்கிறதுலே சவத்தா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கொஞ்சோண்டு சிரிச்சு நிறைய வழிஞ்சு ஷாப்பிங் போய் பர்ஸை அழிச்சு மோதிரத்தை மாற்றி கேக்க ஊட்டி பாண்டிக்கு போய் பிரேக் டவுன் ஆன காரை கையால் தள்ளி சில பல முத்தாக்களை கொடுத்து மண்டபத்தை பார்த்து கோபிநாத் கோட்டை போட்டு காசி யாத்திரை போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உட்காந்தா வா. நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? இமோஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு தப்பு. வாட்ஸ் த தப்பு? எனிவே நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. ஜூட் போல் ரே ஹே தூ. இட்ஸ் ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரிபப்ளிக்ஸ். டீசன்ட் ஃபேமிலி கைஸ், சைல்டிஷ் குழந்தைகள், உடல் உபாதை பேஷண்ட், தயவு செஞ்சு வீட்டுக்கு தெரியாம தனித்தனியா வாங்க. இல்லைன்னா அடிக்கடி கீழே கொஞ்சம் சில்லறை பொறுக்க வேண்டியிருக்கும். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த ஆண் வர்க்கமே ஒரே மாதிரி தான். ஆனா ஐசி மட்டும் கூடாது. ஐசினா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிப்போம். இட்ஸ் நாட் அ மயிலாப்பூர் மாடவீதி மூவி, இட்ஸ் அ மல்டிப்ளெக்ஸ் டு மலுஞ்சம்பட்டி படம். இங்கிலீஷ் பஞ்ச். சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. உன்னோட புத்திசாலித்தனத்தால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நான் அழிக்க போறேன். Make it simple.
என்னப்பா ஆவுனா கண்ணை தூக்கிறீங்க? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங்.